அண்ணா திரும்ப அண்ணன் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? யோசிங்கண்ணா, யோசிச்சு எந்த முடிவு வேணாலும் எடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்களோட முடிவை சொல்றதா சொல்லியிருக்கீங்க. எந்த முடிவு வேணாலும் எடுங்க, அது உங்களோட விருப்பம், உங்களோட உரிமை. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இத்தனை வருஷமா திமுக பின்னாடி அவ்வளோ விசுவாசமா அவங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய தூணா இருந்திருக்கீங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு உங்களால அடுத்த தேர்தலில் என்னுடைய தலித் சமூக மக்களுக்கு 30 இடங்கள்ல சீட்டு கொடுங்க, அவங்கள நான் வேட்பாளரை நிப்பாட்ட போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கைத்தட்டி சிரிப்பாங்க. இதை விட காமெடி உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு கைத்தட்டி சிரிப்பாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் வந்த தேர்தலிலே 30க்கும் மேற்பட்ட தலித் சமூக மக்களை வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அவங்கள களத்துல நிப்பாட்டி இன்னைக்கு 26 தலித் சமூக மக்களை எம்எல்ஏக்களா ஆயிருக்காங்க. 2 சீட் இருந்தா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அமைக்கலாம். அதுக்காக மட்டும்தான் 5 நாளா அந்த மனுஷன் அலைய வச்சிட்டு இருக்கீங்க. நீங்களும் இதுதான் நேரம் காலம்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை அலைய வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 26 எம்எல்ஏக்கள் ஆக்கியிருக்காரு. அது உங்களுக்கு பெருசா தெரியலையா சார்? உங்களால முடியுமா சார்? இன்னைக்கு 26 தலித் சமூக மக்களை எம்எல்ஏவா ஆக்க உங்களால முடியுமா? ஆனா தளபதியால முடிய வச்சிருக்காரு. ஆனா 2 சீட்டுக்காக தான் இந்த மனுஷன் அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க நினைச்சா ஆட்சி கட்டல அமர்த்த முடியும். அந்த 26 தலித் சமூக மக்கள் சட்டமன்றத்தில் ஒழிக்கிறதும் ஒழிக்காததும் இல்ல அதை குழி தோண்டி புதைக்கிறதும் இன்னைக்கு உங்க கையில தான் இருக்கு. எந்த முடிவு வேணாலும் எடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மக்கள் நிக்கிற பக்கம் நில்லுங்க சார். மக்கள் தூக்கி வீசினாங்க இல்லையா, அவங்க பின்னாடி நின்னீங்களா, அவங்களோட நிலைமை தான் உங்களுக்கும்.